ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويا آدم اسكن أنت وزوجك الجنة فكلا من حيث شئتما وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم خير يوم طلعت فيه الشمس يوم الجمعة فيه خلق آدم وفيه أدخل الجنة وفيه أخرج منها صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் சிறப்பும் அருளும் நிறைந்த நம்முடைய பாக்கியமான இந்த மஸ்ஜிதில் இன்றைய தினம் அல்லாஹுவின் மிகச்சிறந்த படைப்புகளான நபிமார்களின் தொடர் வரலாறை துவக்கும் முதல் நாளாக இன்று அறிவிக்கப்பட்டு இந்த சிறப்பான நிகழ்வை இங்கே நடத்த எடுக்கப்பட்ட முடிவு அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்வானாக. தொடர்ந்து நடைபெறுவதற்கும் அதை கொண்டு மக்கள் பயன்பெறுவதற்கும் அருள் பாலிப்பானாக. சிறப்பான இந்த மஸ்ஜிதின் பாக்கியம் நிறைந்த தலைமை இமாம் எங்களுடைய அன்பில் நிறைந்த மரியாதைக்குரிய அல்லாமா அலாவுதீன் ஹதரத் தாமத் பரக்காத்துகும் அவர்கள், சிறப்பான நமது பள்ளியின் பாக்கியமான தலைவர் அல்ஹாஜ் எல்கே சாஹிப் அவர்கள், சங்கை மிக்க செயலாளர் துணைத் தலைவர் உட்பட துணை பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் எல்லோருக்கும், குறிப்பாக இங்கே வருகை புரிந்திருக்கிற ஜமாத்தார்கள், எங்கள் நண்பர்கள், முரீதுகள், மாணவ கண்மணிகள், உஸ்தாதுமார்கள், இங்கே சிறப்பாக கராத்தி ஓதி அமைத்த மரியாதைக்குரிய ஹதரத்து பெருந்தகை உட்பட எல்லோருக்கும் துஆ செய்து துவக்கம் செய்வேன். அன்பர்களே, அல்லாஹு படைத்த படைப்புகளில் அற்புதமான படைப்பு என்று பெருமக்கள் குறிப்பிட்டு
அவன் படைத்த படைப்பு ஒன்றல்ல, தரையிலும் கடலிலும் மாத்திரமல்ல, வானிலும் ஆயிரக்கணக்கான படைப்புகளை படைத்த ரப்பு. அவன் படைத்த படைப்புகளிலெல்லாம் எல்லா வகையிலும் அற்புதம் நிறைந்த படைப்பு என்று அவனே வியந்து சொன்ன வார்த்தை. வியந்து அல்லாஹ் போற்றுகின்ற இடம் மனித படைப்பு. மனித புனிதர்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இது வரலாறை நினைவுகூரும் இடம் என்பதால் நான் வெளியே அதிகம் போக விரும்பவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சரித்திரம், மனித சரித்திரத்தின் துவக்கம் அவர்கள். மனிதர்களின் வாழ்வையும் வாழ்வாதாரத்தின் வழியையும் கற்றுக் கொடுத்த முதல் மனிதன். மனிதனின் ஆற்றலுக்கு வித்திட்டவர்கள். மனிதனே சிறந்தவன் என்று அல்லாஹ் சொல்லும் இடத்தை தீர்மானித்தவர்கள். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமின் பிள்ளைகளை நாம் சங்கைப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லும் இடத்தில் தன் பிள்ளைகளை மனித உலகத்தை கொண்டு சேர்த்தவர்கள். அவர்களை பாராட்டுவது மாத்திரமல்ல, அவர்களை படைப்பதில் அல்லாஹ்வுக்கே பெருமை இருந்தது, பிரியம் இருந்தது, வியப்பு இருந்தது. ஆச்சரியப்பட்டான் அல்லாஹ் அந்த படைப்பை படைப்பதில். அவர்கள் மீது அவன் கொண்ட அந்த பேரன்புதான் திருக்குர்ஆன் நெடுக நீங்கள் திறந்தால் 25 இடங்களில் ஆதம் என்ற பெயரை அல்லாஹ்வே உச்சரித்தார். திருக்குர்ஆனில் 25 இடங்களில் ஆதம் என்ற அந்த பெயரை அல்லாஹ் உச்சரித்தார். யாருக்கும் கொடுக்காத சிறப்பு, மனிதர்களிலேயே யாருக்கும் இல்லாத 4 சிறப்பை அவர்களுக்கு கொடுத்தே படைத்தார். அவர்களின் படைப்பை தொடர்ந்து அந்த 4 பாக்கியம். முதலில் அல்லாஹ் சொன்னான், ஹலக்து பியதை, என் கரத்தால் படைத்தேன் என்றான். எத்தனை பெரிய பாக்கியம்! என் கரத்தால் ஆதமை படைத்தேன். அல்லாஹ் படைப்பதற்கு அவன் ஈடுபட வேண்டியதில்லை. இன்னமா அம்ருஹு இதா அராதா, திருக்குர்ஆன் சொல்லும். எந்த ஒரு விஷயமும் நடக்க வேண்டும், உருவாக வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பிவிட்டால் ஷையன் ஐயகூட லஹு கும் ஃபயக்கும், ஆகு என்பான், ஆகிவிடும். மரம் ஆகச் சொன்னான் ஆனது, மலை ஆகச் சொன்னான் ஆனது, நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் அவன் ஆகும் என்றான், ஆகிவிட்டது. அதுதான் அல்லாஹ்வின் படைப்பு. அவன் சக்தி, அவன் அற்புதம், அவன் வலிமை குறித்து பேசும் இடத்தில் இப்படி சொன்னான் ரப்புல் ஆலமீன். அதிலும் குர்ஆனின் இதயம் என்று சொன்ன யாசீனை அந்த வார்த்தையை நிறைவாகப்படுத்தி சொன்னான். எந்த காரியத்தை நான் முடிவு செய்தாலும் உருவாக்க நினைத்தாலும் ஆகு என்பேன், ஆகிவிடும். ஹலக்து பியதை, ஆதமை மாத்திரம் என் கையால் படைத்தேன், என் கரத்தால் படைத்தேன். ஷைத்தான் சஜதாவுக்கு மறுத்த போது அல்லாஹ் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? மா மனஅக்க அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதை, என் கரத்தால் படைத்து நான் பாக்கியம் நிறைவாக ஆக்கியவருக்கு நீ சஜதாவை மறுக்கலாமா என்று கேட்டான். சஜதாவை ஏன் மறுத்தேன்னு கேட்கல, என் கரத்தால் படைத்தேனே அவர்களை, உன்னை கூட என் கையால படைக்கலைங்கிறான். உனக்கு 1000 பெருமை இருக்கலாம், மதிப்புகளும் மரியாதைகளும், மலக்குகளுக்கே உஸ்தாதாக உன்னை நான் ஆக்கியிருக்கிறேன். என் கரத்தால் உன்னை படைக்கவில்லை. என் கரம் அது எத்தனை பெரியது! அல்லாஹ்வுடைய கரம் எப்படி இருந்தது? கரம் இருக்குமா? அந்த கட்டத்தை தாண்டுங்கள் என்று ஞாபகப்படுத்திவிட்டு, அவன் உருவமற்றவன், அவன் உருவமற்றவன், அவன் கரம் இருக்கிறது என்று சொன்ன ஆயத்துக்களும் ஹதீசுகளும் இருக்கும். அது எப்படி ரசூல் விளக்கினார்களோ அப்படி விளங்குகிறோம், அப்படி ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ் நம்முடைய இதயத்தில் அதை விளங்க தௌஃபீக் செய்வானார். என் கரத்தால் நான் படைத்தேன் ஆதமை. இரண்டாவது சொன்னான் அல்லாஹ், ஒ நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என் ரூஹை அவர்களுக்குள் ஊதினேன் என்கிறான். என் ரூஹ ஊதுறான். இப்போ நாம் பிறக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய ரூஹ் ஊதுறது இல்லை. தாயினுடைய தந்தையினுடைய முதுகில் இருந்து தாயின் கருவுக்கு அல்லாஹ் கொண்டு சேர்த்து விடுகிறான்.
அங்கே அல்லாஹ் ரூஹை கொடுத்துட்றான். எல்லாமே அங்கே அவனுடைய அருட்கொடையாக கொடுக்கப்படும். ஒ நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, இரண்டாவது ஆதமுக்கு கொடுத்த கண்ணியம், என் ரூஹை அவர்களுக்குள் நான் ஊதினேன். ரூஹு என்றால் உடலை இயக்கக்கூடிய பொருள். அத்தனையிலும் அந்த ரூஹு எந்த இடத்தில் கட்டானாலும் மனிதன் வாழ முடியாது. உடல் அனைத்திலும் ஓடும் ஒரு பொருள் இருக்குமா? அது ரூஹு. ஆதமுக்கு ரூஹை நான் கொடுத்தேன், அவர்கள் மூச்சுக்காற்றில் நான் இருந்தேன் என்றான் அல்லாஹ். ஆதமின் மூச்சுக்காற்றில் நான் இருக்கிறேன். ஞாபகம் வையுங்கள், வரலாறு என்பது நமது வாழ்க்கையின் அடுத்த காலத்தை நாம் அழகுபடுத்துவதற்கு, அதிலும் நபிமார்களின் வரலாறு நம்முடைய பாடம். தெரிந்து கொள்ள வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. என் ரூஹை அவர்களுக்குள்ளால் நான் ஊதினேன் என்றான் அல்லாஹ். மூன்றாவது சொன்ன மிகப்பெரிய பாக்கியம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என் படைப்புகளில் விசேஷமான சிறப்பான உலகத்தை இயக்கும் படைப்பாக மலக்குகளை படைத்திருக்கிறான் அல்லாஹ். மலக்குகளுடைய படைப்பு ரொம்ப வித்தியாசம். உலகத்தை இயக்கிறது அவங்க தான். ஹயாத்தை கொடுக்கறதுலேருந்து, மௌத்தை கொடுக்கறதுல இருந்து, ரூகை வாங்குறதுல இருந்து, மலையை இறக்கிறதுல இருந்து, இரணத்தை கொண்டு வருவது, பிரச்சனையை தீர்த்து வைப்பது, எங்காவது ரப்புக்கு மாத்தமா நடந்தால் அவர்களை எதிர்த்து போர் செய்வது, போர்க்களம் உட்பட உலகத்தில் நிகழ்வுகளை நடத்துவதற்கு அல்லாஹ் தீர்மானித்த படைப்புகள் மலக்குகள். இன்னும் சொன்னால் அல்லாஹ் நபிமார்களை படைத்து அவன் புறத்தில் இருந்து உள்ள அந்த மகத்தான ஞானங்களையும் வேதங்களையும் கொண்டு வரும் பொறுப்பும் மலக்குகளை சார்ந்தது. பெருமானார் சொன்னாங்க, நான் மேராஜில் மலக்குகளில் ஒரு கூட்டத்தை பார்த்தேன், நானே வியந்து போனேன். அவர்களின் உடலில் பாதி பனிக்கட்டிகளால் ஆயிருந்தது, இன்னொரு பாதி நெருப்பால் ஆயிருந்தது. பாதி உடல் பனிக்கட்டி, பாதி உடல் நெருப்பு. என் ரப்பின் வல்லமை எத்தனை பெரியது தெரியுமா? அந்த நெருப்பு பெருமானார் சொன்னாங்க, பனிக்கட்டியை உருக்கவில்லை, பனிக்கட்டி நெருப்பை அணைக்கவில்லை என்றார். நெருப்பு பனிக்கட்டியை உருக்கவில்லை, பனிக்கட்டி நெருப்பை அணைக்கவில்லை. அப்படி ஒரு மலக்குகளின் கூட்டத்தை அல்லாஹ் படைத்து வைத்தான். வினோதமும் ஆச்சரியமும் நிறைந்த படைப்பு. அத்தகைய மலக்குகளை மனிதனை இயக்குகிற, மனிதனின் வாழ்வையும் வளத்தையும் கொடுத்து உலகத்தில் அவர்களே மக்களோடு தன்னை ஆக்கிக் கொள்கிற பொறுப்பு நிறைந்த மலக்குகளை அல்லாஹ் சொன்னான், ஆதமுக்கு நான் சஜதா செய்ய வைத்தேன். சாதாரணமானவங்க இல்லை, ஜிப்ரீல் உட்பட அவ்வளவு பேர்களையும் சஜிதா செய்ய வைத்தேன். ஆதமுக்கு மாத்திரம் நான் கொடுத்த கண்ணியம். நாலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தின் பொருள்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியராக நான் இருந்தேன் என்றார். ஒவ்வொருவர்களுக்கும் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்து பொருளையும் அல்லாஹுவே கற்றுக் கொடுத்தான். முதல்ல மனித உலகம் துவங்குது. பூமினா என்னன்னு தெரியணும். இது பூமி, இது கடல், இது வானம், இது மனிதன், இது கட்டை, இது பொருள், இது பாத்திரம், இது அகப்பை. தஃசீர்ல எழுதுறாங்க, எதை கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ்? அஸ்மா, ஒவ்வொரு பொருளின் பெயர்கள். பேர் இல்லைன்னா ஊமை ஆகிடுவோம். அது என்னதுப்பா, இப்படி தான் காட்டணும். இதுக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேர் தெரியல, ஏதாவது ஒரு அளவுகோலை சொல்லணும். இந்த கட்டைக்கு பேர் தெரியல, இப்படி இருக்கும்ல அப்படி இருக்கும்லன்னு சொல்லணும். அல்லாஹ் சொன்னான், பெயர் சொற்கள் அனைத்தையும் ஆதமுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். தஃசீர்ல எவ்வளவு பெரிய ஆழம் காணுகிறார்கள். அஸ்மா குல்லஹா, எல்லா பெயர்களையும். எந்த அளவிற்கு? சின்ன பொருள்கள் உட்பட ஒரு கரண்டி கூட இது கரண்டி என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் ஆதமுக்கு. அனைத்து பெயர்களையும் நாம் கற்றுக் கொடுத்தோம். ஆதமுக்கு நானே ஆசிரியர் என்றான் அல்லாஹ். இந்த நாளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் கொடுத்த சிறப்பு என்று நன்மக்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிக்கும் அறிவிப்பை தருவார்கள். இங்கே உங்கள் மனதில் பதிவு செய்வேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க நினைத்த ரப்பு ஜிப்ரீலை தான் அனுப்பினான். நீங்கள் செல்லுங்கள், எனக்கு பிரியமான படைப்பு என்றான். அது அடுத்த கட்டம். எனக்கு பிரியமான ஹப்புல் ஹல்கி இலை, நாம் பிரியப்பட்டு ஒரு படைப்பை படைக்க போறேன்னா ஜிப்ரீல் அப்ஜெக்ஷனே செய்ய மாட்டாங்க. ஓகேண்ணா, என்ன செய்யணும்? இந்த பூமியில் போய்
அந்த படைப்புக்கு நான் தயார் வைத்திருக்கிற பொருளை எடுத்துட்டு வாங்க. என்ன எடுக்கணும்? மண்ணை எடுத்துட்டு வாங்கங்கிறான். எங்கே போய் எடுக்கணும்? உலகத்தில் இருக்கிற எல்லா பாகத்திலிருந்தும் எடுக்க வேண்டும். நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றை போய் படிக்க போன போது ரொம்பவே வியந்து போனேன். அப்படி சக்தி வாய்ந்த படைப்பு. உலகத்தின் எல்லா பாகத்திலும் அடுத்த நிமிடம் காரியத்தை சாதிக்கும் ஆற்றல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்தது. உலகத்தின் ஏதோ ஒரு பாகத்தில் நான் போக முடியும், வர முடியும். உலகத்தின் அனைத்து பாகத்திற்கும் நீங்கள் செல்லுங்கள். அனைத்து பாகத்திலிருந்தும் மணல் எடுக்க வேண்டும். அது அடுத்த நிமிடம் முடியும். அல்லாஹ்வின் பெரும்படைப்பு. அவர்கள் போறாங்க, உலகத்தின் எல்லா பாகத்திலும் மணல் எடுக்க. அவங்க போய் இறங்கி கை வைக்க போன போது பூமி சொன்னதாம். அல்லாமா இப்னு இஸ்ஹாக் எழுதுவாங்க, வரலாறு பூரா ஆற்றல் மிக்க மார்க்கம் இமாம்கள், மார்க்கத்தின் மிகச்சிறந்த உலமாக்கள் அங்கீகரித்த வரலாற்று ஆசான்களால் சொல்லப்பட்ட செய்திகளை மாத்திரமே பதிவு செய்கிறேன். பூமி சொன்னது ஜிப்ரீலை பார்த்து, அஊது பிக் அஊது பில்லாஹி மின்க், அல்லாஹ்வை கொண்டு உங்ககிட்ட இருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன், என்னை தொடாதீங்கன்னு சொல்லிச்சு. நான் எனக்கு பிரியமான படைப்பை படைக்கப் போகிறேன். ஜிப்ரீல், பூமியின் எல்லா பாகத்திலிருந்து மணல் எடுத்து வாருங்கள். அந்த மணல் தான் அந்த மனிதனுடைய மூலப்பொருள். அந்த மண்ணு தான் மூலப்பொருள். மண் எடுத்துட்டு வர சொல்றான் அல்லாஹ். பூமி சொன்ன வார்த்தை ஹதீஸ்ல, வரலாற்றிலே, அஊது பில்லாஹி மின்க், அல்லாஹ்வை கொண்டு உங்கள்கிட்ட இருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன், என்ன தொடக்கூடாதுன்னு சொல்லிச்சு. ஜிப்ரீல் ஸ்டாப் ஆயிட்டாங்க. அவங்க நினைச்சது என்ன? அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுறேன், ரப்பை கொண்டு ஒரு பொருள் பாதுகாப்பு கேட்ட பின்னால் நம்ம தொடக்கூடாது. நேராக திரும்பி வந்துட்டாங்க. அல்லாஹ் கேட்டான், என்னாச்சு, எடுத்துட்டீங்களா? எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் ரப்புக்கு. அவன் கேட்கிறான், எடுத்தீர்களா? இல்லை, அது பாதுகாப்பு கேட்குது. மணல், பூமி அல்லாஹ்வை கொண்டு பாதுகாக்கிற, என் பாதுகாப்பு தேட என்ன தொடாதுன்னு சொல்லிச்சு. நான் எப்படி எடுக்கிறது? வந்துட்டேன், பரவாயில்ல. ரெண்டாவது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்புகிறான். மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புவான். மலக்குமார்களிலே மிகப்பெரிய மலக். பத்ர் களத்தை பற்றி இமாம் புகாரி எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திற்கு போன போது நபியின் வடது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் தலப்பாய் அணிந்து 2 பேர் நின்றார்கள். அதுவரையிலும் அவர்களை நாங்கள் பார்த்ததில்லை. யார் என்று கேட்டபோது வடது பக்கம் ஜிப்ரீல் நின்றார், இடது பக்கம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் நின்றார். எங்கே? பத்ர் போர்க்களத்தில். ஜிப்ரீலும் மீகாயிலும் இறங்கிய நின்ற யுத்தம் பத்ர் போர்க்களம். இங்கே மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிய போது அப்போதும் பூமி கேட்டுச்சு, அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேவை, என்ன தொடாது என்று. அவங்களும் பயந்து வந்துட்டாங்க. அல்லாஹ் கேட்டான், என்னப்பா இப்படி சொல்லும்போது நான் எப்படி எடுக்கிறது? மூணாவது அல்லாஹ் சொன்னான், இஸ்ராயீலை அனுப்பி நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்கன்னா. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம்ங்கிற மலக்கு அவங்க போனாங்க, எடுக்க போனாங்க. பூமி சொல்லிச்சு, பாதுகாப்பு தேடுறேன், அல்லாஹ்வை கொண்டு தொடாது. அவங்க சொன்னாங்களாம், நானும் அல்லாஹ்வை கொண்டு உண்ட பாதுகாப்பு தேடுறேன், அவன் கட்டளை நிறைவேற்றாமல் நான் போறது விருத்து பாதுகாப்பு தேடுகிறேன். அவங்க சொன்ன வார்த்தை, அஊது பில்லாஹ், நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹ்வை கொண்டு. எப்படிப்பட்ட நிலையில் நான் போக வேண்டும்? மின் கபுலி அன் உனஃபித அம்ரா, அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றாமல் நான் இங்கிருந்து விடைபெறுவதற்கு பாதுகாப்பு தேடுகிறேன். நீ பாதுகாப்பு தேடி என்ன தொடாதன்னா, என் ரப்பு தொடுன்னு சொன்னான். அவன் தொடுன்னு சொல்லும் போது அவன் கட்டளை முடிக்காமல் நான் போக முடியாது என்று பூமியை எதிர்த்து நின்று குரல் எழுப்பி மண்ணை எடுத்து கொண்டவர்கள், ஒப்படைத்தவர்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். மனிதனை படைப்பதற்கு மண்ணு கொண்டு வந்தார்கள். அவங்க கையிலிருந்து மண்ணை வாங்கி அல்லாஹ் படைத்ததால் மனிதனை மௌத்தாக்குற பொறுப்பு அவங்கள்ட்டே ஒப்படைச்சிட்டான். அவங்களுக்கு தான் பேர் மலக்குல் மௌத். இப்போ படைக்கிறதுக்கு மண் எடுத்து கொடுத்தது தப்பா? அவனை போய் மௌத்தாக்குங்கிறானே அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு தெரியும் இதில் வலிமையான ஆள் தேவை. ஏன்னா மனிதன் ஒரு காலத்தில் அவங்க மௌத்தாக்கு வரும்போது நேரடியாக வந்தாங்க. அப்படி வரும்போது மூசா நபியை பற்றி புகாரிலே சிறுத்த சஹியான கிதாபில் ஹதீஸ் வரும். இதை வந்து நிற்கிறாங்க, மௌத்தாக்கணுண்டு. அவங்க கேட்டாங்க, மூசா நபி எதுக்கு வந்தீங்க? இல்லை, உங்களை மௌத்தாக்க உங்கள் ரூஹை வாங்க அல்லாஹ் சொன்ன, வாங்கி அடிச்சிட்டாங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அடிபட்டாங்க. அல்லாஹ்ட்ட போய் நின்று அழுதாங்க, அல்லாஹ் அந்த பொறுப்பு வேண்டாம் ரப்பே, அந்த மனுஷன் என்னை அடிச்சு போட்டாரு.
ஹதீஸில் வர்ற செய்தி. ஹலீலுல்லா இப்ராஹிம் நபிக்கு ரூஹ கைப்பற்ற வருகிறார்கள். அப்போது ஹலீலுல்லா இப்ராஹிம் நபி கேட்டாங்களாம், எதுக்கு வந்திருக்கீங்க? இல்லை, உங்கள் ரூஹ அல்லாஹ் எடுத்துட்டு வர சொல்கிறான். என்ன ஆச்சரியமா இருக்கு, அவன் என்ன ஹலீல்னு சொன்னான். இப்ராஹிம் நபி கேட்டாங்களாம், அவன் என்ன ஹலீல் என்றல்லவா சொன்னான்? ஒரு காலத்தில் நேரடியாக மலக்குமார்கள் இஸ்ராயில் போய் ரூஹ வாங்க வந்திருக்கேன்னு கேட்பாங்களாம். இப்படியெல்லாம் அடிபட்ட போது தான் அல்லாஹ் சொன்னா, இனி ரகசியமாலாம் போங்க, நேரடியாக போகாதீங்கன்ட்டான். நம்மள்ட்டெல்லாம் அவர் நேரடியாக வந்தால் படாத பாடுபட்டிருக்கான், நிறைய சிரமம் ஆயிடும். யாரும் தன் ரூஹ கொடுக்க தயார் இல்லை. ஹலீலுல்லா இப்ராஹிம் நபியை கேட்டார்களாம், நீங்கள் இப்படி ஒரு நிகழ்வு உண்டா? அல் ஹலீலுன் யுமீத்து ஹலீலா. இஸ்ராயில்கிட்ட கேட்குறாங்க, அல்லாட்ட போய் கேளுங்க, என்னை ஹலீல் என்றான். ஹலீல்னா என் நண்பன்கிறான் அல்லாஹ். ஒரு நண்பன் நண்பனை மௌத்தாக்குவானான்னு கேட்டுவாங்க. யார் கேட்குறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நண்பன் நண்பனை மௌத்தாக்குவானா? நேராக வந்தாங்க, அல்லாட்ட வந்து கேட்டாங்களாம், இந்த மாதிரி அவங்கள மௌத்தாக்க சொன்னிய ரப்பே, ரூஹ வாங்க போனேன், இப்ராஹிம் நபி இப்படி கேட்குறாங்க, ஹலீலுன் யுமீத்து ஹலீலா, ஹலீல் நண்பன் நண்பனை மௌத்தாக்குவானான்னு கேட்குறேன். அப்படியா? நான் ஒரு செய்தி சொல்கிறேன், அதை போய் அங்கே சொல்லுங்கள், கதை சரியாயிடும். நான் அல்லா என்னான்னு சொன்னால் அங்கே வந்து அங்கே நேராக அல்லாட்ட போய் சொன்னேன். அல்லாஹ் இப்படி கேட்டான், எப்படி? ஹலீலுன் யக்ரஹு ஐயல்கா ஹலீலா. போய் அல்லாஹ் இப்படி சொன்னால், எந்த நண்பனாவது தன் நண்பனை சந்திக்க வெறுப்பானா என்று கேளுங்கள். எந்த நண்பனாவது தன் நண்பனை சந்திக்க வெறுப்பானா என்று கேளுங்கள். இப்ராஹிம் என் நண்பர், நான் அவருடைய நண்பன் என்று முகவரிப்படுத்தினேன், அவரை நான் சந்திக்கிறதுக்கு கூப்பிடுறேன். உடனே இப்ராஹிம் நபி சொன்னாங்களாம், அல்-ஆன் வக்பில் ரூ, இப்பவுமே ரூஹ வாங்கிட்டு போங்கன்னாங்க. இப்பவுமே ரூஹ வாங்க. இப்ராஹிம் நபி அழகா பேசுனாங்க, அல்லாஹ் அதை விட அழகா பேசுவான் இல்லையா? ஒரு நண்பன் நண்பனை மௌத்தாக்குவானா கேட்ட கேள்விக்கு, நண்பன் நண்பனை சந்திக்க வெறுப்பானா என்று கேட்டு அனுப்பிய போது இப்ராஹிம் நபி என் ரூஹை வாங்குங்கள் என்கிறார்கள். இங்கே நான் சொல்ல வரும் செய்தி மிக முக்கியம். பூமியில் மண்ணெடுக்கும் ஆற்றலை அல்லாஹ் இஸ்ராயீலுக்கு கொடுத்தான். எனவேதான் ரூஹை வாங்கும் ஆற்றலும் அவர்களிடத்தில் ஒப்படைத்தானோ. அல்லாஹ் படைக்கிறான் பாபாவை, ஆற்றல் மிக்க ரப்பு தன் கையால் படைத்தான். அதை படைக்கிற போது ஏன் ரூஹ ஊதுறங்கிறான். அந்த ரூஹ தலையில தான் கொண்டு வர்றான். எல்லாரும் தெரியணும், மிக முக்கியமான செய்தியை மாத்திரமே பதிவு செய்வேன். இந்த ஒரு மணி நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் எல்லா வரலாறையும் இங்கே சொல்ல முடியாது. அது 1000 பக்கங்களுக்கு சொந்தமான வரலாறு. தலையிலே ரூஹு ஊதப்பட்டு பார்வை கண்ணுக்குள்ளே இந்த ரூஹு வருது. கண்ணு பார்க்குது, பார்த்த உடனே சொர்க்கத்து கண்ணியை பார்க்குறாங்க. அல்லாஹு தாலா முதல்ல அவங்கள சுவனக்கண்ணியை தான் பார்க்க வைக்கிறான். அதை பார்க்குறாங்க. அப்படியே ரூஹு வருது, உடம்புக்குள்ளே வந்து வயிற்றுக்குள்ளே ரூஹு வந்தபோது அந்த ஆசை வருது, அதை சாப்பிடணுங்கிற எண்ணம். அந்த ரூஹு அப்படியே கீழே இறங்கி அல்லாஹ்வுடைய ரூஹு ஊதுறான். அது மாதிரி தான் எடுக்கும்போது அப்படி தான், காலில் இருந்து அல்லாஹ் எடுப்பான். ஊதும்போது தலையிலேருந்து ஊதியிருக்கான், மௌத்தாகும் போது ரூஹை காலில் இருந்து எடுப்பாங்க. அதெல்லாம் நூதனமான அற்புதமான செய்தி. ஏன் காலில் இருந்து எடுக்கிறாங்கங்கிற செய்தியெல்லாம் இங்கே நான் விவரிக்க நேரம் பத்தாது. கீழே இறங்குது, வயிற்றுக்குள்ளே ரூஹு இறங்கிய போது அவர்கள் எழுந்திருக்க முனைகிறார்கள், அந்த கனியை சாப்பிடணும். அனுமதிக்கப்பட்ட கனி, அல்லாஹ் காட்டுகிறான் சுவனத்து கனிகளை. ரூஹு முடியல, கால் வந்தால் தானே எழுந்திருக்க முடியும். காலில் ரூஹு இல்லைன்னா எழுந்திருக்க முடியாது. வயிற்றுக்குள்ளே ரூஹு வந்து கீழே இறங்கிறதுக்கு முந்தி கொஞ்சம் முயற்சிக்கிறாங்க. அதான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் மனிதனை குறித்து விளக்குவான், கானல் இன்சான் அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக ஆயிட்டானேங்கிறான். முடியறதுக்குள்ளே எழுந்திருக்க முடிஞ்சாங்க இல்லையா, மனிதன் அவசரக்காரன். சில பாடமும் ஆதம் நபி இடத்திலிருந்து மனித உலகத்திற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். நேரத்தை பொறுத்து அந்த பாடங்களையும் ஞாபகப்படுத்துவேன். முழுமை பெறுவதற்குள்ளால் அந்த உணவின் மீது உள்ள பிரியம் எழுந்திருக்க தூண்டியது. அப்புறம் ரூஹு முடிந்தது. அல்லாஹ் எல்லாவற்றையும் முடித்து விட்டு அந்த ரூஹு நெஞ்சிக்குள்ளே வந்தபோது, ரூஹு கொஞ்சம் பிரதிபலித்த போது முதல்ல அவங்க தும்மினார்கள். ஆதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது போற ஹதீஸின் பின்னணி. ஆதம் தும்மினார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். அவ்வளுமா தக்கல்லம ஆதம், ஆதம் நபி அவர்களுக்கு உயிர் கொடுத்து முதலில் பேசிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அப்படி பேச தௌஃபீக் செய்வான்.
அவர்கள் பேசிய முதல் வார்த்தை எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. தும்மல் வந்த போது சொன்னாங்க, அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உடனே அல்லாஹ் சொன்னான், யர்ஹமுக ரப்புக யா ஆதம், ஆதமே நீங்கள் தும்மிய போது என்னை புகழ்ந்தீர்கள். யர்ஹமுக ரப்புக யா ஆதம், உங்கள் ரப்பு உங்கள் மீது ரஹ்மத் செய்வானாக. உங்க ரப்பு உங்களுக்கு ரஹ்மத்து செய்யட்டும். இன்னைக்கும் நான் தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அந்த அல்ஹம்துலில்லாஹ் சத்தத்தை கேட்கிறவங்க யர்ஹமுக்கல்லான்னு சொல்ல. தும்முனா அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சத்தம் யாருக்கு கேட்குதோ அவங்க யர்ஹமுக்கல்லான்னு சொல்லணும். அல்லாஹ் யர்ஹமுக்கல்லான்னு சொல்றான். யர்ஹமுக ரப்புக யா ஆதம், உங்கள் ரப்பு உங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு யூதர்கள் வருவாங்க. யூதர்கள் வந்தா தும்மணும்னு ஆசைப்படுவாங்க. பெருமானாரோட தர்பாருக்கு யூதர்கள் வந்தா தும்மணும்னு நினைப்பாங்க. தும்மல்லாம் நினைச்சாலாம் வராது. தும்மல் சாதாரண விஷயம் இல்லை. தும்மல் போடுகிற போது உடல்ல இருக்கிற எத்தனையோ கெட்ட கிருமிகள் வெளியாகும். ஹார்ட்டினுடைய துடிப்பு ஒரு சில செகண்ட், அது அப்படி அந்த துடிப்பு லேசா இப்படி நிற்கிற நிலைக்கு போய் தான் அது வெளியாகுது, மீண்டும் துடிக்குது. அதனால தான் அல்ஹம்துலில்லாஹ். மனிதனின் இயக்கம் அங்கே இருக்கிறது. தும்மல் வருகிற போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். கேட்டவங்க யர்ஹமுக்கல்லாஹ். தர்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரிலே யூதர்கள் வந்து கஷ்டப்பட்டு தும்ம முயற்சிப்பாங்க. ஏதாவது மூக்கில் தடவிட்டு தும்மிடுவாங்க. தும்மிட்டா ரசூலுல்லாஹ் யர்ஹமுக்கல்லான்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லாஹ் உங்க வாழ்க்கையை ரஹ்மத்தாக்கி வைக்கட்டும், அல்லாஹ் உங்க வாழ்க்கையில் அருள் செய்யட்டும், அந்த துவா நமக்கு போதும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு வந்து தும்மிடுவாங்க. தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தர் முயற்சி செய்தால், தும்மினார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ் நமக்கு ரஹ்மத் செய்திருவான் அப்படின்னு அவர் நினைச்சார். பெருமானார் அவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன உடனே பெருமானார் யஹ்திக்கல்லாஹ்னாங்களாம், அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாகண்டான். ஒரு யூதர், அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும், அது சொல்லக்கூடாது. முறை என்ன, யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணும். அவருக்கு பின்னால தும்முனா இருப்பாருங்க, அவர் சொல்லணும் யஹ்தீக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும், வயுஸ்லிஹ் பாலக்கும், உங்கள் வாழ்க்கையையும் உள்ளத்தையும் அல்லாஹ் சீராக்கட்டும் அவர் துஆ செய்யணும். இது ஒரு மூமின் இன்னொரு மூமினோடு கையாள வேண்டிய அழகிய சுன்னத் என்றார்கள் அகிலத்தின் அருட்கொடை சர்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே ரசூலே கரீம் அப்படி ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவர்கள். அந்த யூதர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன போது யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லல, யஹ்திக்கல்லாஹ் சொன்னாங்க. என்ன பாக்கியம் என்றால் அவருக்கு ஹிதாயத்தை கிடைச்சிட்டு. அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும். ஹிதாயத்தான முதல்ல அது நசீபாச்சு. அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த வார்த்தை அது. இப்போ பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தும்முறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. யர்ஹமுக ரப்புக்கு, உங்க ரப்பு ரஹ்மத்து செய்வான் என்று அல்லாஹ்வே சொன்னான். அவங்க படைப்பு முடிச்ச உடனே எழுந்துறீங்கிற அல்லாஹ், நேரா போங்க இலா ஹாவுலாய் இலா ஹாவுலாய், அங்க போங்கன்னா அங்க ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்காங்க மலக்குகள், போய் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்றான். முதல் வேலை, முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், முதல் வேலை அவங்கள்ட்ட போய் சலாம் சொல்லுங்க. அதற்கு பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிளம்புறாங்க. அல்லாஹ் சொன்னா சலாம் சொல்றது முக்கியம் இல்லை, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உருவாக்கினான் ஆதமை, அவர்களுக்கு பின்னால் இந்த உலகத்தில் மனிதர்கள் உருவாக வேண்டும். எப்படி உருவாக வேண்டும்? ஆதமே ரோல் மாடல் அலைஹிஸ்ஸலாம். போங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க. வர்றாங்க, சலாம் சொன்னாங்க, அவங்க வாலைக்கும் சலாம் சொல்றாங்க. அந்த சலாத்தை கேட்டு விட்டு அல்லாஹ்ட்ட சொன்னாங்க. அவர்கள் இப்படி பதில் சொன்னார்கள், ஆதம் ஹாதா தஹய்யத்து வ தஹய்யத்து துர்ரியத்து, இதுதான் உங்களுக்கிடையே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒருவர் மற்றவருக்கு சொல்லும் சலாமும் பதிலும், இது உங்களுக்கும் ஒரு துர்ரியத்தை உங்கள் சந்ததியர்களுக்கும் என்றான் அல்லாஹ். ஆதம் வியந்து போகிறார், ரப்பே எனக்கு சரி சந்ததி யாருன்னு கேட்டா, நான் தானே இருக்கிறேன், சந்ததி இல்லையே, மனைவியே இல்லையே, அது மாத்திரம் இருக்கிறார். அல்லாஹ் சொன்னா தஹய்யத், இது உங்களுக்கும் காணிக்கை, ஒரு துர்ரியத்துக்கு உங்கள் சந்ததிக்கு தான் காணிக்கை. நாளைக்கு கியாமத் வரைக்கும் வரக்கூடிய சமூகம் ஒருவர் மற்றவருக்கு சலாம் சொன்னா அவங்க சொல்ல வேண்டிய பதில் வாலைக்கும் சலாம். இது இந்த நடைமுறை கியாமத்திற்கு உங்க சந்ததிகள் கையாளணும். ஆதம் கேட்ட வார்த்தை நான் இருக்கிறேன், யாருமே இல்லை, சந்ததினா யாருன்னு கேட்டாங்க. அல்லாஹ் ரெண்டு கையும் பொத்தி வச்சிருந்தான்னு வருது. பிதாயா உன் நிஹாயா என்ற அற்புதமான வரலாற்றினுடைய ஆழம் தந்த கிதாப்.
லட்சோப லட்ச சாலிஹீன்கள் பார்த்து வியந்து போன ஒரு கிதாப், வரலாற்றை அள்ளி தருகிறார். அவர் 2 கையும் அல்லாஹ் பொத்தி வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொன்னான்னா ஒரு கையை பிடிங்க, நான் ஆதம்கிட்ட. அவர் வலது கையை பிடித்தார். அதனுடைய ஹதீஸின் பின்னணியில் பெருமானாரும் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய 2 கையுமே வலது தான். ஏன்னா நம்ம வலது நல்லதுக்கு பயன்படுத்தும், இடது கெட்டதுக்கு பயன்படுத்தும், அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய வலது கையை பிடிச்சாங்கன்னு சொல்லும்போது 2 கையும் வலது தான், யமீன் தான், பரக்கத்தானது தான் அப்படின்னு அர்த்தம். பிடிச்ச போது அல்லாஹ் அந்த கையை அப்படி விரிக்கிறான். விரித்தால் உள்ளே சந்ததியர்கள் இருந்தார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவர்கள் கையால் ஆதமை படைத்தான், அவர்களின் கையுக்குள்ளால் நாம் இருந்தோம். அல்லாஹ்வின் கையால் ஆதமை படைத்தான், அல்லாஹ்வின் கையுக்குள்ளால் நாம் இருந்தோம். அல்லாஹ் கையை விரித்த போது உள்ளே துர்ரியத், அவங்க சந்ததியர்கள் உள்ள இருக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையும் அல்லாஹ் காட்டுறான். எல்லாம் பொடி 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 பொடியா கோடிக்கணக்கான சந்ததியர்களை. அல்லாஹ்வுடைய கை எப்படி இருக்கும்? ஹதீஸ் பரவலான கருத்துக்கள் அதிகமான கொண்ட ஹதீஸ். அவங்க முதுகந்தண்டை தடவி அங்கிருந்து சந்ததியர்கள் எடுத்தான் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இங்கே கையுள்ளேயே வைத்திருந்தான் அல்லாஹ். இந்த கையை தொடுங்கள் என்றான் பாபாவை. அவர்கள் தொட்டபோது யார் என் சந்ததியர்கள், இதோ பாருங்கள் அங்கே வெளிச்சம். அவங்க கண்ணுக்கிட்ட எல்லாத்துக்கும் ஒரு வெளிச்சம். இந்த ஹதீஸில் அவங்க வாயில ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. எல்லாருடைய வாயில கண்ணில் வெளிச்சம்னு ஒரு ஹதீஸ், இது வாயில வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பூரா பார்க்குறாங்க, ரொம்ப அழகா இருக்குது. அதில் ஒருத்தருடைய வெளிச்சம் ரொம்ப மின்னுது. அவங்க அந்த ஒளி, பேரொளி அப்படி மின்னிக்கிட்டே இருக்குது. எத்தனை கோடி! இப்போ நீங்களும் நானும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். அவன் கையில் நம்மை சுமந்தான். நான் உருவானேன் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு பின்னால். நான் உருவாகுவேன் என்று அல்லாஹ் அன்றைக்கே முடிவு செய்தான். யாரையும் நம்ம அழிக்க முடியாது. ஒருத்தர் பெருமானாருடைய தர்பாருக்கு வந்தார். யா ரசூலல்லாஹ், நான் என் மனைவி அடிமை பெண்ணோட தான் நான் வாழ்கிறேன், அவங்க கருப்பம் தரிக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன்னார். அவங்க கரு தரிக்கக்கூடாது ஆசையாக இருக்குது, அதனால நான் கரு தரிக்காத வகையிலே என் மனைவியோடு வாழ்க்கை சேரலாமான்னு கேட்டார். பெருமானார் கொஞ்சம் அமைதியாக இருந்தார். அப்புறம் 2வதுன்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போப்பா நீ எப்படி நானும் செய்துக்கா சொல்லிட்டு சொன்னாங்களா, ஒன்றை விளங்கிக்கொள், கியாமத் வரைக்கும் யாரின் வழியே எத்தனை சந்ததி வர வேண்டுமோ அது வந்தே தீரும். நீ எப்படி திட்டமிட்டு வாழ்க்கை நடத்தினாலும் பரவாயில்லை. மாமின் காயினின் காயினுன், எந்த ஒரு உருவாக்கம் உருவாக வேண்டுமோ அது உருவாகிவிடும். நீ எப்படி வாழ்க்கை சேர்ந்தாலும், இல்லை மனைவி வாழ்க்கையில் குழந்தை தரிக்கக்கூடாது அதுக்கு நீ எந்த திட்டமிட்டு வாழ்ந்தாலும் உங்களுக்கெல்லாம் அது விளக்க வேண்டியது இல்லை. இன்றைக்கி நம்ம குழந்தையை தற்காலிகமாக தடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் சில வழிமுறைகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு சந்ததி தரிக்கணும்னு நல்லா முடிவு செய்து விட்டால் அது தரித்தே தீரும். ஏன்? அது நீ எடுக்கிற முடிவல்ல நிறுத்துவது, இப்போது உள்ளதல்ல பிறக்கிறதோ நிறுத்துவதோ. அல்லாஹ் உலகத்தை படைச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு கையிலேயே காட்டிட்டான் யார் வரப்போறார்கள். அதில் ஒரே ஒரு அவங்க சந்ததியில் ஒருவர் ரொம்ப ஜொலிக்கிறார். இந்த ஹதீஸை இமாம் திருமதியும் எழுதுகிறார். ரொம்ப ஜொலிக்கிறார். கேட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், யார் ரப்பை இது? உங்க மகன் தான் அல்லாஹ், உங்க சந்ததியில் வர்ற உங்க மகன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம்னா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏந்துட்டாங்க. தாவூத் நபி வர்றாங்க பிற்காலத்தில். தாவூத் நபி அங்க பார்க்கறாங்க. இது பெருமானார் அறிவிக்கிற ஹதீஸ். இது உங்கள் மகன் தாவூத். அப்படியா? கம்முருகு, வயசு எவ்வளோ வச்சிருக்க அவங்களுக்கு? எத்தனை வயசு துன்யாவில் வாழ்வாங்க? 60 வயசுன்னானா அல்லாஹ். என்ன ரப்ப இவ்வளவு அழகா என் பிள்ளைக்கு நீ வயசு 60 வச்சிருக்க, 60 பத்துமான்னு கேட்டான். எங்க பேசுறாங்க? பிறந்த படைக்கப்பட்ட துவக்கத்திலேயே பேசின வார்த்தை, இந்த தன் பிள்ளைகள் மீது அவர்கள் கவலைப்பட்டார்கள். நம்ம மேல கவலைப்பட்டு பேசுறான். என்ன ரப்பே 60 வயசுங்கிறது அவ்வளவு அழகா இருக்கிறாங்களே, என் சந்ததியில வர்றவங்களை நீ எப்படி வயசை குறைச்சிட்டியே? எனக்கு வயசு எத்தனைன்னு கேட்டான். உங்களுக்கு 1000 வயசுன்னா. எத்தனை வயசு? 1000. அப்போ நான் ஒரு 40 அவருக்கு கொடுத்துட்றேன். நாங்கள் எவ்வளோ கொடுத்துட்றேன்? 40 அவங்களுக்கு கொடுத்துட்றேன், அவங்களுக்கு 100 ஆக்கி வையின்னா. அல்லாஹ் உடனே சொன்னால் அவங்களுக்கு 100 முடிவு பண்ணிட்டேங்கிறான். இது நடக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதன் தொடரை நான் பின்னாலே வருவேன். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒளிமயமான அந்த சந்ததியை பார்த்த போது, அந்த குழந்தையை பார்த்த போது, அந்த ஆலம்ல அது ஒரு உலகம்.
வயசு 60 பத்தாது 100 ஆக்குன்னாங்க. 40 என் வயசுல இருந்து கொடுத்து விடு, எனக்கு ஒரு 40 குறைச்சிக்க, 1960 நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அல்லாஹ் கொடுத்தான் என்று ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற அந்த விஷயம் இங்கே பெருமக்கள் எழுதுவார்கள். மணல் எடுப்பதில் அல்லாஹ்வின் அற்புதம் இருந்தது, ஆதமை படைப்பதில். ஏன்? மண்ணுக்கும் மனிதனுக்கும் மணலுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் உண்டு. மண்ணால் படைத்தான், அந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் எல்லா பூமியிலும் அல்லாஹ் எடுத்தான். அந்த மண் கருப்பு மணல் இருந்தது, சிகப்பு இருந்தது, புது நிறம் இருந்தது, அந்த மண்ணில் எல்லாம் இருந்தது. வெள்ளை மண்கள் இருந்தது. எல்லாம் ஹார்டான பகுதியில் போய் மண் எடுத்தாங்க, ரொம்ப சாஃப்டான இடத்துல போய் மண் எடுத்தாங்க. எல்லா இடத்திலும் இருந்து மண் எடுத்த போது அந்த மண்ணின் தன்மையில் மனிதர்கள் பிறக்கிறார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர் வெள்ளையா இருக்கிறார்கள், அந்த மண்ணின் அடையாளம். வெள்ளை மண் எடுத்த இடம் அவர்களை வெள்ளையாக பிறக்க வைக்கிறது. இங்கே சிகப்பாக பிறக்கிறார்கள், அது சிகப்பு மண்ணின் அடையாளம். சில பேர் கருப்பாக, அந்த மண்ணின் அடையாளம். சில பேர் புது நிறம், அந்த மண்ணின் அடையாளம். சில பேர் சாஃப்டா இருப்பாங்க, அதுவும் மண்ணின் தன்மை என்றார்கள். சில பேர் ஹார்டா இருக்கிறாங்க, அதுவும் மண்ணின் தன்மை என்றார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எந்த கலரில் பிறக்க வேண்டும் என்பதை நான் கேட்டு பெறுவதல்ல, ஆதமை படைக்கும் போதே அல்லாஹ் தீர்மானித்தான். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், ஹதரத் இருந்து அல்லாஹ் நம்மளை எவ்வளோ அழகாக படைச்சிருக்கணும், கொஞ்சம் கருப்பாக படைச்சிட்டானே ஹதரத், கொஞ்சம் துவா செய்யுங்க ஏதாச்சும் ஒரு வகையில் கொஞ்சம் வெள்ளையாகிறதுக்குன்னார். அதுக்கு வழிமுறைகள் இருக்குது, நம்ம கொஞ்சம் நெஜாஜி தேய்க்கலாம் போகலாம், ஆனால் அந்த அசலாக தான் இருக்கும். அதை மாற்ற முடியாது. அது அந்த மண்ணின் பிறப்பு என்றார்கள் முத்தம நபிகள். இன்னொரு செய்தி படைத்தேன், ஆச்சரியமானது. நான் படித்த செய்தி, பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் காட்டிய போது அந்த சந்ததியர்களிலே சில பேரை குருடர்களாக காட்டினான், சில பேர்களை ஊமைகளாக காட்டினான், சில பேர்கள் அவர்களின் உடலெல்லாம் குஷ்டம் பிடித்தவர்களாக காட்டினான், சில பேர் கொடிய நோய்க்கு ஆளாகுவதை காட்டினான். அன்றைக்கே காட்டினான் அல்லாஹ், ஆதமின் பிள்ளைகள் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் சோதனையை சந்திக்கிறார்கள். சில பேர் வலிமையோடு வசதியோடு, சில பேர் வறுமையோடு ஏழ்மையோடு, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆதம் நபி கேட்டாங்களா, ரப்பே ஏன் சந்ததி தானே, லிமலா சவ்வைத்த பைனகும், ஏன் இவர்களை சமமா படைக்காம போயிட்டேன்னு கேட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு ஒரு பெரிய சரித்திரம். ஏன் சமமாக நீ படைக்கவில்லை? சமமா படைச்சிருக்கலாமே, ஏன் அவனை குருடனா படைச்சிருக்க, இவனை ஊமையா படைச்சிருக்க, அவரை பணக்காரரா படைக்கிறாய், இவரை ஏழையாக படைக்கிறாய், இவர் குஷ்டரோகியாக படைக்கிறாய், நீ ஏன் எல்லாத்தையும் ஒருகா படைச்சிருக்கலாமே? அல்லாஹ் சொன்ன பதிலும் ஆச்சரியமானது, ஆதமே எனக்கு நன்றி சொல்லும் மனிதர்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக செய்தேன். நன்றி எப்போ? வறுமையில் வரும்போது தான் அல்லாஹ் மனிதன் யோசிக்கிறான். கொஞ்சம் நிலை மாறும்போது நல்ல நிலைக்கு வந்தால் நன்றி சொல்லுவோம். அப்போ மனிதர்கள் சமமாக இருந்துட்டா எல்லாரும் ஒரே மாதிரி தானுங்கிற முடிவு. அப்படி அல்ல, ஒருவரை பார்த்து இன்னொருவர் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நசீபாக்கி தருவாங்க. நான் நன்றி பாராட்டப்பட வேண்டும் என்பதுதான். படைப்புகளை வித்தியாசமாக படைத்தேன், ஏற்றத்தாழ்வாக படைத்தேன். ஒருவரை வைக்கும் இடத்தில் இன்னொருவரை வைக்கிறது இல்லை. முதல்ல எல்லாரையும் சமமாக படைக்கிறது இல்லை அல்லாஹ், எல்லாரையும் பணக்காரர்களாக படைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் ஏழையாகவும் படைக்கிறது இல்லை. நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ரஃபஅனா பாதஹும் ஃபௌக பாதின் தரஜாத், மனிதர்களின் வாழ்வாதாரத்தை நாமே பங்கீடு செய்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, அவர் ஒன்றும் படிப்புலாம் இல்லை, சாதாரணமான ஆள், கோடி கோடியாக சம்பாதிக்கிறார், நான் ராத்திரியிலிருந்து காலை வரையிலும், காலையிலிருந்து ராத்திரி வரையிலும் உழைக்கிறேன், எங்கெல்லாமோ போகிறேன், ஆனால் எங்கே போனாலும் ரிசுக்கு தடைப்பட்டு இருக்குது. அல்லாஹ் சொல்லிட்டான், மனிதர்களின் வாழ்வாதாரத்தை நாம் பங்கு வைக்கிறோம் என்று சொன்னது மாத்திரமல்ல, வான்மறையில் சொன்னால் சில பேரை விட சில பேர்களின் தரத்தையும் அந்தஸ்தையும் நாமே உயர்த்தினோம். முயற்சியில் அப்படி ஆச்சலாம் சொல்லாத, முயற்சி ஒரு காரணம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிக்கடி சொல்வாங்க, அல்லாஹு தாலா எத்தனை ஆற்றல் உள்ளவன் என்பதன் அடையாளம் என்ன தெரியுமா? மிகச்சிறந்த அலிவாலி பூசுல் லபீப் சொன்னாங்க. பூசுல் லபீப் மிகச்சிறந்த அறிவாளி ஏழையாக வாழ்கிறான். அவங்க சொல்றாங்க, மிகச்சிறந்த அறிவாளி ஏழையாக வாழ்கிறான். ஆனால் முட்டாளுடைய வாழ்க்கை
படிப்பே இல்லை, ஆற்றலே இல்லை, திறமையே இல்லை, அவன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறது. அப்படியெல்லாம் சில மனிதர்களை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? அதுதான் அல்லாவின் ஆதாரமும் குதிரத்தும் என்றார். அவன் குதிரத்து, என் சக்தியில் என் முயற்சியில் நான் படிச்சிருக்கேன், எனக்கு அந்த ஆற்றலை வச்சு தான் நான் அப்படி முன்னேறினேன், அதெல்லாம் சும்மா. முயற்சி நம்ம செய்வோம். எத்தனை கோடி பேர் முயற்சி பண்ணுறாங்க, சில பேர் அல்லாஹ் தூக்கி வச்சிடறான். இதுக்கு நோக்கம் என்ன? உன் திறமைக்கு பின்னால் நீ உயர்கிறாயா, நீ நன்றி சொல்ல வேண்டிய இடத்தில் அல்லாஹ் இருக்கிறான். உன்னை குறித்து நீ பெருமை பேசாதே. நான் இந்த இடத்தை விட்டும் நீ வெளியே வர வேண்டும். ஆதமை படைத்த போதே அந்த சந்ததியர்களை காட்டும் போது அல்லாஹ் சொன்னான், பார்த்தீர்களா, ஏழைகள், பணக்காரர்கள், நோயாளிகள், ஆரோக்கியமானவர்கள், ஏன்? நான் நன்றி பாராட்டப்படும் இடத்தில் இருக்க வேண்டும். இல்லைன்னா அவங்க தன்னை பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹ் நம்மை நன்றியுடையவர்களிலும் தேர்ந்தெடுப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் சரித்திரம் உலகத்திற்கு ஒரு பாடம், மகத்தான முன்மாதிரி. அல்லாஹு படைத்தான், எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னொரு உலகத்தில் இருக்கிறாங்க. அந்த உலகத்தில் மூசா நபியை சந்திக்கிறாங்க. இந்த ஹதீஸை இமாம் புகாரியே எழுதுகிறார், இமாம் முஸ்லிம் எழுதுகிறார். மூசா நபி எப்பவுமே வாழ்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்பவுமே வாழ்ந்தாங்க. எப்படி சந்திச்சாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் அறிவின் தெளிவை குறித்து ரசூல் பேசுகிறார்கள். அறிவிலும் அழகானவர்கள், உடலிலும் அழகானவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். 60 அடி நீளத்தில் அல்லாஹ் படைக்கிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. அவர்களுக்கு இன்று சில சிஃபத்துக்கள் எழுதுறாங்க, தன்மைகள். அவங்க ரொம்ப பேரழகு, ஆண் அழகர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். யூசுஃப் நபியை விடவா என்று சில பேர் கேட்கிறார். யூசுஃப் நபியை விடவா? யூசுஃப் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் பிள்ளைதானே என்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆண் அழகர். அத்தனை அழகையும் அல்லாஹ் பொழிந்தான் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஒரு சின்ன தூக்கம் தூங்குறாங்க சொர்க்கத்தில். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன தூக்கம். சொர்க்கத்தில் பிறந்த உடனே இருக்கிற ஒரே மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சொர்க்க கனிதான் சாப்பாடு. ஃபகுலா மின்ஹா ஹைது ஷீத்துமா, 2 பேரும் சொர்க்கத்தில் சாப்பிடுங்க, நீங்கள் என்ன விரும்பினாலும் சாப்பிடுங்க, எங்கனாலும் சாப்பிடுங்க அப்படின்ற ஒரு பொது உத்தரவை அல்லாஹ் கொடுத்தோம் என்று திருக்குரானிலே சொன்னார். கொஞ்சம் தூங்குனாங்க பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த தூக்கத்தில் அங்கே அப்போ தூங்குறாங்க. ஏன்? அவங்க சொர்க்கத்திலேயே வாழ்றதுனால. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் கேட்டாங்க, ஐயனாம் அஹ்லுல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் தூங்குவார்களா அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள். நம்மளாம் நாளைக்கு சொர்க்கம் போயிட்டா அங்கே தூக்கம் இருக்குதான்னு. பெருமானார் சொன்ன பதில் ரொம்ப வியப்பான பதில். லா யமூத் அஹ்லுல் ஜன்னான்னாங்க, சொர்க்கவாசிகள் மௌத்தாக மாட்டாங்க. சொர்க்கவாசிகள் தூங்குவாங்களான்னு கேள்வி கேட்குறாங்க சஹாபாக்கள். சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், சொர்க்கவாசிகள் மௌத்தாக மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, அன்னௌமு அஹுல் மௌத், தூக்கம் மரணத்தின் சகோதரன் என்றார்கள். தூக்கம் மரணத்தின் சகோதரன். நிறைய பேர் தூங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், ரூஹை நம்ம கையில் எடுத்துக்கிறோங்கிறான். நான் ராத்திரி கண்ணை பொத்திட்டோம்னா நம்ம ரூஹ் அல்லாஹ் கையில் போய்ட்டோம், நம்ம கையில் கிடையாது. அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகுல்லத்தி கலா அலைஹல் மௌத். அல்லாஹ் சில பேர்களின் ரூஹை கைப்பற்றிக் கொள்கிறான். தூங்கும் போதும் கைப்பற்றுவான், டயம் முடியும் போதும் கைப்பற்றுவான். தூங்கும் போது கைப்பற்றும் ரூஹை டயம் முடியவில்லையா திரும்ப அனுப்புகிறான். டயம் முடிந்ததா அப்படியே கையில் வைத்துக் கொள்கிறான். காலை ராத்திரி படுத்தார், காலையில் எழுந்திருக்கிறது இல்லை. ஏன்? அவர் டயம் முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் கையில் எடுத்ததை கையிலே வைத்துக் கொண்டான். தூக்கம் ஒரு மரணம். அதனால் சொர்க்கவாசிகள் மரணிக்க மாட்டார்கள். சொர்க்கத்தில் ஜாலி, சந்தோஷம், புதிய ஹாப்பியாக இருக்கிறது. எங்கே போனாலும் சந்தோஷமா, அவங்கள சந்திக்கிறது, இவங்களை சந்திக்கிறது, அது ஒரு தனி வாழ்க்கை. அங்கே தூக்கமே வராது. ரொம்ப விஷயம் இருந்தால் தூக்கம் வராது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. ஆதம் தூங்குகிறார். ஏன்? அவர் அங்கே பிறந்தார். அவருக்கு உலகமே அதுதான், உலகமே அது. அவருக்கு பிறந்த வீடே சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ், பிறந்த வீடே சொர்க்கம். தூங்கிட்டாங்க. ஒரு சின்ன தூக்கம். நாம நௌமத்தர் ஹதீஸில் சொல்றது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூக்கம் ஆதம் தூங்கினார். தூங்கி ஃபலம்மா இஸ்தைகல், விழித்து பார்க்கிறார், பக்கத்தில் ஒரு அழகான பெண் இருக்கிறார்கள். அது வரைக்கும் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. தூங்கி விழிச்சு பார்த்தா பக்கத்தில் ஒரு பெண்ணு. உடனே கேட்குறாங்க, மன்னந்தி யார் நீ? இது வரைக்கும் இல்லையே, இப்போ வந்திருக்கு. அதுக்கு அவங்க சொன்னாங்களா, நான் ஒரு பெண் உங்கள் மனைவியாக வந்திருக்கிறேன். சொன்னது மாத்திரமல்ல, லித்தஸ்குன இலை, உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைப்பதற்கு நீங்கள் என்னிடத்திலேயே வந்தாக வேண்டும் என்றார்கள்.
லிதஸ்குன இலை, என் பக்கம் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது. சொர்க்கத்தில் பேசின பேச்சு அல்லாஹ் இதை குர்ஆன்லயே இறக்கிட்டான். உங்க மனைவி உங்க நிம்மதிக்குங்கிறான். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் நிம்மதி இல்லை, சலசலப்பும் சண்டைகளும். அது சொர்க்கத்தில் தீர்மானிக்கப்பட்டதற்கே மாற்றம் செய்ய நினைக்கிறோமா? குடும்ப வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், மங்களமாக இருக்கணும். என்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனைவி நிம்மதி பெற வேண்டும், என் மனைவியை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வின் நோக்கம், ரசூலின் சுன்னத். எத்தனை குடும்பத்தை களங்கமாக்கினோம். ஆணாதிக்கம் பல குடும்பங்களில், மனைவியை அடிமையாக பார்க்கிற குடும்பங்கள். எதுக்கெடுத்தாலும் டென்ஷன், வேகம். மனைவி பேசினா சில பேருக்கு கோபம். மனைவியை அடிக்கிறவர்கள், மனைவியை ஓரமாக்கி வைப்பவர்கள், மனைவியோடு பேசாமல் இருப்பவர்கள், அவர்கள் நல்ல மனிதர்களே இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானால். குடும்பம் அழகாக வேண்டும், மங்களமாக வேண்டும், மகிழ்ச்சியாக வேண்டும். என் மனைவி என் வாழ்க்கை பார்ட்னர்ஷிப். என் மனைவியோடு நான் தோள் கொடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும். எனக்கு வெளியிலே இருக்கிற டென்ஷன் வீட்டுக்கு வந்தால் மனைவியை பார்த்தால் தனியும் என்றான் அல்லாஹ். என் டென்ஷனை தணிக்கும் இடத்திலும் அவள் இருக்க வேண்டும். அவங்கள டென்ஷன் படுத்தாமலும் நம்ம இருக்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. நிறைய குடும்பங்கள்ல எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. ஒருத்தர் கேட்டாலும் ஒருத்தர்கிட்ட பேயை பார்த்துருக்கலான்ட்டு. அவர் சொன்னாலும் பேயை பார்க்கறது நான் 15 வருஷமா பேய் கூட தான் குடித்தனம் படுத்துறேங்கிறார். 15 வருஷமா பேய் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். மனைவியை இப்படி சித்தரிக்கிறவர்கள் எப்படி ரசூலின் சுன்னத்தில் வாழ முடியும்? என் மனைவி என் வாழ்க்கையின் நிம்மதி, என் மனைவி என் சொர்க்கம், அவர்களுக்கு நான் சொர்க்கம். பெருமானார் சொன்னார்கள், ஜன்னத்துக்கி ஒன் நாருக்கி, உன் சொர்க்கம் உன் கணவர், உன் நரகமும் உன் கணவர். மனைவி படைக்கப்பட்டதே சொர்க்கத்தில் தான். நீங்க நிம்மதி பெறுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். நாங்கள் அம்மா. அங்கே நடந்த நிகழ்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியிலே ஒரு ஹதீஸ், இமாம் முஸ்லிமும் பதிவு செய்கிறார். சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசாவும் ஆதமும் சந்திக்கிறார்கள். அது ஒரு உலகம். 2 பேரும் சந்திச்சு பேச மூசா நபி கொஞ்சம் கோபமாக கேட்டாங்க, பாவா உங்களை சந்திக்கணும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த, வசமாக வந்து மாட்டினீங்கன்னாங்களாம். என்னப்பா புள்ள சொல்லுன்னு கேட்டாங்க. இல்லை நீங்கள் சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களை வச்சான்ல, அவன் கையால் படைத்தான், அவன் ரூஹ ஊதினான். இது பூரா சொல்கிறாங்க. அல்லாஹ் உங்களை தன் கையால் படைத்தான், ரூஹ ஊதினான், தன் ரூகை ஊதினான், மலக்குகளை வைத்து சஜ்தா செய்ய வைத்து இவ்வளவு சங்கைப்படுத்தி விட்டான் அல்லாஹ். அவன் எல்லா பெயர்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான், சொர்க்கத்தையே தங்குமிடமாக தந்தான். யா ஆதம் உஸ்குன் அந்த வஸௌஜுக்கல் ஜன்னா, ஆதம் நீங்களும் உங்கள் மனைவியும் நிம்மதியா சொர்க்கத்தில் தங்குங்கள் என்றான் அல்லாஹ். சோனபதியில் நீங்கள் தங்கியிருந்தால் நாங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருந்திருப்போமே. ஏதாவது அல்லாஹ் வேண்டாம் சொன்ன இடத்துக்கு போய் மாட்டிட்டு எங்களை பூரா இந்த உலகத்தில் கொண்டு மாட்டி விட்டுட்டீங்களாப்பான்னு கேட்டான். எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துட்டீங்களே, தாங்கள் மாத்திரமா கீழே இறங்கினீர்கள், உங்களோடு இருந்த நாங்களும் அல்லவா இறங்கி விட்டோம். கொஞ்சம் கோபமா பேசுறாங்க மூசா நபி. இது ஏதோ புராண கதைகள் அல்ல, புகாரி ஷரீஃபின் வரலாறு. எங்களை கீழே இறக்கி விட்டீர்களே, தாங்கள் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருந்திருக்கலாமே என்று கேட்டபோது ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மூசா தானப்பா நீன்னாங்க. ஆமா. தௌராத் இறக்குனான்ல அல்லாஹ் உனக்கு? ஆமா. தௌராத்தை ஓதி இருக்கியான்னு கேட்டாங்க. ஆமா ஓதி இருக்கேன். தௌராத்தில் இருக்கிற வாசா ஆதம் ரப்பஹு பகவா, ஆதம் நபி ரப்பிட்ட இப்படி ஒரு மாத்தமான நிகழ்வுக்கு வருவாங்க, ஆதம் இப்படி ஒரு தப்பு பண்ணிடுவாங்க, அந்த மரத்தில் போய் சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு தௌராத்தில் இருக்கான்னு கேட்டாங்க. ஆமா. தௌராத்து எப்போ எழுதுனான்னு தெரியுமா? என்னை படைக்கிறதுக்கு 40 வருஷத்துக்கு முந்தி எழுதுனான்னாங்க. என்ன படைக்கிறதுக்கு என்ன மண் எடுத்து படைச்சானே, அதுக்கு 40 வருஷத்துக்கு முந்தி தௌராத் எழுதிட்டான். தௌராத்தில் என்ன எழுதுனா, ஆசா ஆதம், ஆதம் இப்படி ஒரு மாற்றமான நிலைக்கு போவார்னு எழுதியிருக்கான். அவன் எழுதுனதை நான் செய்ததுக்கு போய் என்ன குறைப்படுறியப்பாண்டாங்களாம். மூசா வாயடைத்தார் என்றார்கள் நபிகள் நாயகம். ஆதம் மூசா, மூசா தோற்று போகிறார்கள், ஆதம் ஜெயிச்சார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிவார்ந்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அறிவிலும் உயர்ந்தவர்கள், ஆற்றலிலும் உயர்ந்தவர்கள், இன்னொரு பக்கம் அழகில் மகத்தானவர்கள். ஒரு 7-8 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம டைம் 1 மணி நேரம் பேசலாம், அப்புறம் இஷா வந்துடும். இந்த வரலாறுகளை எல்லாம் 1 மணி நேரத்தில் பேசி முடிக்கிற வரலாறுகள் அல்ல. இங்கே பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குகிறார்கள், நாமும் இறங்கினோம். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், அவர்கள் இறங்கியது குறை சொல்லப்படுவதா?
நம்மளெல்லாம் அங்கே கொண்டுட்டீங்களேன்னு மூசா நபி கேட்டார்களே. அது ஒரு வரலாற்றினுடைய விளங்கிக் கொள்றதுக்காக கேட்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அது குறையல்ல. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மனிதர்கள் மீது உதிக்கிற சூரியன் உதிக்கிற நாட்களிலெல்லாம் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. ஹைரு யோமின் தலாத்து ஃபீஹி ஷம்ஸ், சூரியன் உதிக்கும் நாட்களில் எல்லாம் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. ஏன் தெரியுமா? அதற்கு அவங்க துவக்கத்தில் சொன்னாங்க, அல்லாஹ் அவங்க ஃபீஹி குலிக ஆதம், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த வெள்ளிக்கிழமையிலே தான் படைக்கப்பட்டார்கள். ஃபீஹி உதுகில ஆதம் அல் ஜன்னா, சொர்க்கத்தில் வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் போக வைக்கிறான். சொர்க்கத்தை விட்டும் ஆதமை அல்லாஹ் வெள்ளிக்கிழமை தான் வெளியாக்குறான். இது நல்லா கவனிச்சுக்கங்க. வெள்ளிக்கிழமையின் சிறப்பை பேச வருகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் நபி சொர்க்கத்திற்கு போனது அந்த பாக்கியத்தினால் வெள்ளிக்கிழமை சிறந்து போச்சுன்னு சொல்றது நியாயம் நமக்கு தெரியுது. சொர்க்கத்தை விட்டும் ஆதமை அல்லாஹ் வெளியில் அனுப்புனானே, அதனாலும் வெள்ளிக்கிழமை சிறப்பு. அப்படியானால் ஆதம் சொர்க்கத்தை விட்டு வெளியே வந்ததும் சிறப்பான நிகழ்வு என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெள்ளிக்கிழமை ஏன் சிறந்தது? ஆதம் நபி சொர்க்கத்தை விட்டு வெளியில வந்தாங்க. அவங்க வரப்போய் தான் உலகம் இப்படி பல்கலைக்கழகமாக பெருகி இருக்கிறது. அவங்க அங்கே இருந்தா அல்லாஹ்வின் படைப்பின் நோக்கம் நிறைவேறாதே. அவங்க படைத்ததும் பாக்கியம், சோனத்தில் இருந்ததும் பாக்கியம், சோனத்தை விட்டு வெளியானதும் பாக்கியம் என்று ஒத்த வரியில் சொன்னவர்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொர்க்கத்தை விட்டு வெளியில வந்தார்களே, அதனால் வெள்ளிக்கிழமை சிறப்பு என்றார்கள். ஏந்தல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 ஆண்டுகள் வாழ்கிறார்கள். விவசாயத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஜிப்ரீலே வந்து கற்றுக் கொடுக்கிறார்கள். இரும்பு தொழிலை கற்றுக் கொடுக்கிறான். ஜிப்ரீலே வந்து கற்றுக் கொடுக்கிறார்கள். மனிதன் வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் வளர்த்துக் கொள்கிற அனைத்து துறைகளிலும் பாபா ஈடுபடுகிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பூமியிலே ஜித்தாவில் இறங்குறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவில் இறங்குறாங்க. நம்மெல்லாம் கொடுத்து வச்சவங்க. பாபா இறங்கின பூமி இந்தியா. அப்போ இந்தியானா அன்னைக்கு அவங்க இறங்கின மலை இருக்குது, சிலோனில் இருக்குது. சிலோன்லாம் இந்தியாவோட தான் இருந்துச்சு. சிலோன்லாம் இந்தியாவில் சேர்ந்தது தான். இப்போ அப்படி பிரிஞ்சு இருக்குது. சிலோனில் இறங்குறாங்க. சிலோனில் தான் ஆதம் மலை இருக்குது. இப்பவும் நீங்கள் பார்க்கலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய அந்த அடையாளத்தை அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இங்கே ஆதம் இறங்குகிறார்கள், ஜித்தாவில் அம்மா இறங்குறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் ஒரு சின்ன தவறு நடந்து கண்ணீர் வடிக்கிறார்கள், மன்னிப்பு கேட்கிறார்கள். பல நாட்கள் சிரமப்பட்டாங்க. அப்போது திடீர்னு சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகா பிஹக்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா கஃபர்தலி. ரப்பே, உங்கள்கிட்ட நான் நிறைய வகையில் பாவம் மன்னிப்பு தேடுறேன். இப்போ கேட்கிற அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மகத்துவத்தை கொண்டு நீ என்னை மன்னிப்பாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அல்லாமா பைஹக்கி இந்த ஹதீஸை எழுதுறாங்க. பைஹக்கி எழுதிட்டு இதில் வருகிற ஒரே ஒரு ராவியை மட்டும் அவர் தான் தனித்து அறிவிக்கிறார். அவர் மட்டும் கொஞ்சம் பலகீனமான ராவி என்று இமாம் பைஹக்கி சொல்வாங்க. சொல்லிவிட்டு ஹதரத் இமாம் பைஹக்கி சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீ எப்படிப்பா அறிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டானா அல்லாஹ். கைஃப அரஃப்த முஹம்மதன் வல மக்லுக் பாத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல பரக்கத்தை கொண்டு என்ன மன்னிச்சுன்னு கேட்குறீல, முகம்மது நான் அப்படி ஒரு ஆள் நான் படைக்கவே இல்லையே. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் முஹம்மது நபி எங்கே? நான் படைக்கலையே. நான் படைக்காத ஒருவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க அல்லாஹ் கேட்கலாம். இது பைஹக்கில் வர்ற செய்தி. ஒரு ராவி மாத்திரம் அதில் அவர் மாத்திரமே அறிவிப்பதால் அவர் கொஞ்சம் பலகீனமானவர் என்று பைஹக்கி இமாம் சுட்டி காட்டினாலும் செய்தி மகத்தானது. என்ன நான் தெளிவாக சொல்றது நோக்கம், நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதமும் அழகாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னா, எப்படி கைஃப அரஃப்த முஹம்மதன், எப்படி முஹம்மது நபின்னு ஒரு ஆள் உனக்கு தெரியும்? ஒல மஹ்லுக் பாதி, இன்னும் நான் படைக்கவே இல்லையே. அவங்க சொன்னாங்களே, ரப்பே நீ என்ன படைச்சா இல்லையா? நீ படைச்ச உடனே நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது உன் அரிசில் இப்படி ஒரு செய்தி இருந்துச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். உன் பேரோடு அவங்க பேரை நீ இணைச்சி எழுதியிருந்தாய். அதை நான் பார்த்தேன், சொர்க்கத்தில் பார்த்தேன். எனக்கு ஒன்று புரியும், உன் கூட ஒரு ஆளை நீ இணைச்சிருக்கீங்கன்னா அவங்க தான் உனக்கு பிரியமான ஆளுன்னு நான் விளங்கிட்டேன். உன்னோட வருது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மூஸா கலீமுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் கலீலுல்லாஹ். ஒவ்வொரு காலத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கும், அந்த நபியுடைய பெயரோடு அது இணைஞ்சிரும். ஆனால் சொர்க்கத்தில் எல்லோருக்கும் சொந்தமான சொர்க்கத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவங்க பேரை உன் கூட இணைச்சி சொர்க்கத்திலே நீ ரெக்கார்ட் பதிவாக்கிட்டியே. அதனால நான் கேட்டேன், விளங்கிட்டேன், அவங்க தான் உனக்கு பிரியமான ஆளு. அல்லாஹ் சொன்னானா, சதக்த ஆதம், நீங்கள் உண்மையை சொன்னீர்கள். ஓ அஹப்புல் ஹல்கி இலை, நான் படைத்த கோடிக்கணக்கான படைப்புகளில் அவர்களே எனக்கு பிரியமானவர்கள். அல்லாஹ் நமக்கு அந்த உம்மத்தில் பிறந்த பாக்கியம். கருணை உள்ள ரப்பு இன்னும் அருள் பாலிப்பானாக. லவ்லாஹுமா ஹலக்த யா ஆதம், அவங்க இல்லைன்னா உங்களை கூட படைச்சிருக்க மாட்டேன் நான். அல்லாஹ் யார? ஆதம் நபியை. அவங்கள சொல்லி கேட்டுட்டீங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அல்லாஹ்
மன்னிப்பு கிடைப்பதற்கும் பாவா தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் உயர்த்தப்படுவதற்கும் அவர்களின் வளமான வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அதையும் ஒரு காரணமாக்கி வைத்தான். 1000 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து 1000 வருஷத்துக்கு 40 வருஷம் பாக்கி. வானத்திலிருந்து மலக்குமார்கள் பூரா வந்துட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட என்ன விஷயம், அவங்க பிள்ளைங்களை அனுப்பி சொன்னாங்களா சொர்க்கத்து கனி. பாவா அங்கே வரும்போது சில பொருளை கொண்டு வந்தாங்க. அதில் சொர்க்க கனிகளை கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க. சொர்க்கத்து கனி அதை நிறைய இடத்துல விதை போட்டிருந்தாங்க. அந்த கனியை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கம்மான்னு சொல்றாங்க பாவா. பிள்ளைங்க எடுக்க போறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் மக்கள் எடுக்க போறாங்க. அப்படி போற போதுதான் வழியில மலக்குமார்களை சந்திக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த பிரதான பொருள்களில் ஒன்று ஹஜ்ருல் அஸ்வத். ஹஜ்ருல் அஸ்வத் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்தாங்க. அது எப்படி இருக்கும், பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பாலை விட வெண்மையாக, வெள்ளியை விட வெண்மையாக, அவ்வளவு வெண்மையான கல். அந்த கல்லை காபாவில பதிச்சு உலகம் உள்ளவரையிலும் மக்கள் அதை தொட்டு முத்தணும், முகம் வச்சு முத்தணும். அதை முத்தும் போதெல்லாம் அந்த கல்லின் கண்ணியம் தெரிகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் நினைவுக்கு வருகிறார்கள். அவங்க கொண்டு வந்தது இன்றைக்கும் இருக்கிறது. நீங்கள் முத்தி முகம் பட்டு கைப்பட்டு அந்த கல் பாவத்தை வாங்கி அது கருப்பாகி போனதுன்னா, நீங்க கருப்பு ஹஜ்ருல் அஸ்வத் கருப்பா இருக்கும், அது பாலை விட வெண்மையானது, வெள்ளியை விட வெண்மையானது வருது. நீங்க போய் பாருங்க, ஹஜ்ருல் அஸ்வத் இப்பவும் இருக்குது. ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க, எல்லாம் தொழுகை நேரத்தில் பார்த்தா அந்த கல்லை பார்க்கலாம். அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டிருக்காங்களா, அது பால் மாதிரி இருக்குது. உள்ளுக்கு இருக்க கல் கருப்பா இருக்குது. நம் பாவத்தை சுமந்த கல். இன்னும் சொன்னாங்க பெருமானார், நாளை மறுமையில் இந்த கல் உங்களுக்காக சாட்சி சொல்லும் என்றார்கள். மனிதர்களுக்கு சாட்சி சொல்லுகிற கல் அந்த கல். இவர்கள் உன்னுடைய காபா வந்து வலம் வந்தவர்கள் என்று சாட்சி சொல்லும். அந்த கல் பாவா கொண்டு வந்தது. சொர்க்கத்தின் கனிகளை கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த கனியை போய் எடுத்துட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. அந்த கனி எடுக்கிறதுக்கு பிள்ளைங்க வரும்போது அந்த நேரத்தில் தான் மலக்குமார்கள் வர்றாங்க. மலக்குமார்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு தடவை வந்தாங்க. வந்து ரூஹை கைப்பற்ற வரும்போது பாவா கேட்டாங்களாம், என்ன எதுக்கு வந்திருக்கீங்க? அல்லாஹ் உங்களை ஹயாத்தை ரூஹை எடுத்துட்டு வர சொன்னா. என்ன எடுக்க சொன்னா? எப்படி எடுப்பான்? எனக்கு 960 வயசு தான் ஆச்சு, இன்னும் 40 வருஷம் பாக்கி இருக்குன்னாங்களாம். இல்லை உங்கள் மகன் தாவூதுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்களாம். தாவூதாவது மகனாவது, யாருக்கும் நான் கொடுக்கலன்றான். தாவூதாவது மகனாவது எங்கே கொடுத்தேன்? ஆதம் ஆதம் மறுத்தார். ஹதீஸில் வருது, நான் தாவூதுக்கு கொடுக்கல. இந்த ஹதீஸை இமாம் திருமதி அறிவித்த ஹதீஸ், அது சஹீஹான ஹதீஸ். நான் தாவூதுக்கு கொடுக்கல. இல்லை நீங்கள் கொடுத்தீங்க, நான் கொடுக்கலப்பா. மலக்குமார்கள்ட்ட அவங்க வாதம் பண்ணுவாங்க. ஏன்னா அது அந்த உலகத்தில் நடந்தது. அல்லாஹ்வுடைய கையில் பார்த்தாங்க சந்ததியை. 40 வயசை கொடுன்ட்டாங்க. இப்போ ரூஹ் எடுக்கும்போது அந்த பொதுவாக மனுஷன் போகும்போது யாருக்கும் அவ்வளோ விருப்பம்லாம் வர்றது இல்லை. இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். போகணும், எல்லாம் நாளைக்கு ஒன்று கூப்பிட்றானா ரொம்ப யோசிப்போம். ஏதாவது சதகத்துக்காக கொடுத்தா கொஞ்சம் 2 மாதம் அட்வான்ஸாக கொஞ்சம் பிற்படுத்தி போடுவானா அல்ல. ஏதாவது ஒருத்தர் கேட்டார், ஹசரத் டாக்டர்கள்லாம் கைவிட்டுட்டாங்க, கல்யாணம்லாம் முடிக்கணும்னா முடிச்சு வைங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு 2 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் அது ஒரு 2 வருஷமாக தள்ளிவிட முடியுமான்னு கேட்டேன். தள்ளிவிடலாங்க, வழி இருக்குது. ஒரு மனிதனுடைய விதியை மாத்துறதுக்கு 2 விஷயம் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்று தர்மம், இன்னொன்று துஆ என்றார்கள். தர்மத்தால் உன் விதியை மாற்ற முடியும், துஆவால் உன் விதியை மாற்ற முடியும். 40 வருஷம் இன்னும் ஹயாத்தை எழுதிடுவான், சதகாவை கொண்டு எழுதுவான். நான் அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தில் பறக்க செய்யட்டும், தர்மமுடைய நம்முடைய சுகத்தில் பறக்க செய்யட்டும். நான் நிறைவுக்கு வருகிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றின் சுருக்கம், அதிலும் குறிப்பாக கடைசி வரைக்கும் கொண்டு தர வேண்டும் என்பதற்காக. இது ஒரு அழகிய வாழ்க்கையும் வரலாறும், 1000 பாடங்களுக்கு சொந்தமான வரலாறு. ஆதம் மறுக்கிறார் என்று சொல்லதோடு நிறுத்தல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஜஹத துர்ரியத்துஹு, ஆதமின் சந்ததியர்களும் மறுப்பார்கள் என்றார்கள். அங்க டிக்ளர் ஆகுது. ஒன்றை சொல்லுவாங்க, சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லைன்றவாங்க, கையெழுத்து போடுவாங்க, நான் போடல, இது யார் கையெழுத்தோ மாற்றி போட்டுருக்காங்கன்றவாங்க. மனிதர்கள் மறுப்பார்கள், செய்ததை இல்லை என்று சொல்வார்கள். அதோடு நிறுத்தவில்லை. ஒனசிய ஆதம் ஒனசிய துர்ரியத்து, ஆதம் மறந்து விட்டார், அவர்கள் சந்ததியர்களும் மறப்பார்கள். இன்னைக்கு மறதி நம்ம சொத்து மாதிரி. மறதி அங்கிருந்து உருவானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறக்கிறார்கள். அங்க கானல் இன்சான் அஜூலா, மனிதன் அவசரக்காரன். இந்த உம்மத்தும் அவசரப்படும். நம்ம அவசரம் பல நேரங்களில் அவசரம் பெரிய பாதிப்பு. அல்லாஹ் சொன்ன அவசரம் வேண்டான்னா, பெருமானா சொன்னாங்க நிதானம் வாழ்க்கையாக இருக்கட்டும் என்றார்கள். பாபாவினுடைய அந்த அவசரத்தை அல்லாஹ் விரும்பவில்லை. நீங்கள் அவசரப்படாதீர்கள். அல் அஜலத்து மின ஷைத்தான், அவசரம் அது ஷைத்தானின் குணம். அல்லாஹ் மினல்லாஹ், நிதானம், யோசித்து ஒரு காரியத்தை செய்யுங்கள், அது அல்லாஹ்வின் குணம் என்றார்கள். அகிரத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அங்கே பாடம் 3 பாடம். அவசர வாழ்க்கையில் எப்பவும் கூடாது.
அவசரப்பட அல்லாஹ் பிரியப்படுறதே இல்லை. தொழுகைக்கு கூட காம சொல்லிட்டாங்க. ஜமாத்து நடக்குது, ஃபர்ஸ்ட் ரக்காத்தை படிக்கணும். ஒருத்தர் ஓடி மூச்சு இலைக்க வரும்போது பெருமானார் சொன்னாங்க, எதுக்குப்பா ஓடி வர்ற? இல்லை அந்த ரக்காத்தை படிக்கணும். வேண்டாம், ரக்காத்தை படிக்கணும்னா முந்தியே வந்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நிதானமாக வந்து அந்த ரக்காத்து தப்புனாலும் பின்னால் எஞ்சி தொழுங்கள். தொழுகைக்கு கூட அவசரப்பட்டு வராதீர்கள். அந்த முதல் ரக்காத்தை படிக்கணும்னா 3 மணி நேரத்துக்கு முந்தி வாங்க. இபாதத்துக்கு கூட அவசரம் வேண்டாம். சில இடத்துல மட்டும்தான் அவசரத்தை அனுமதிச்சாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் முடிக்கிறேன். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி அல்லாஹ் சொன்னா, பரவாயில்லப்பா, தாவூத் நபிக்கு 40 கொடுத்துட்டாங்க, அந்த 40 நம்ம ஏற்றுக்கிட்டோம், அதனால அவங்களுக்கும் 100 கொடுத்துருங்க, இவளுக்கும் 40 கிஃப்டாக கொடுங்கன்றான் அல்லாஹ். 960 40 கிஃப்ட். மறந்துட்டார் பாவம், மறந்துட்டார் ஆதம். இப்போ மறுக்கிறார், ஒரு கிஃப்ட் நான் கொடுத்துட்றேன், 40 கொடுங்க. ஆதம் அதுக்கு பின்னால் 40 வயசு வாழ்கிறாங்க. 1000 தான் அவங்க மௌத்து வருது. வரும்போது அங்கே பழம் எடுத்துகிட்டு வாங்கங்கிறாங்க. சொர்க்கத்து கனியை பிள்ளைங்க எடுக்க வராங்க. மலக்குமார்கள் வந்துட்டாங்க. எங்கேப்பா போகிறீங்கன்னு கேட்டாங்களாம். வாப்பா சொர்க்கத்து கனி. இல்லை வாப்பா டைம் முடிச்சுட்டு வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. போனால் அங்கே போயிடா பாபாவுடைய ரூஹு முடியும் போது ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த மனைவி குடும்ப வாழ்க்கையிலே அல்லாமா இப்னு அசீர் காமில் ஃபித் தாரீக்னு ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. காமில் ஃபித் தாரீக், வரலாற்றினுடைய முழுமை பெற்ற ஒரு கிதாப் அது. அதில் இப்னு அசீர் சொல்கிறாங்க, ஒரு பிரசவத்தில் 2 குழந்தை பெறுவாங்க ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஒரு ஆண் ஒரு பெண். ஒரு பிரசவத்தில் 2 குழந்தை. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஹவ்வாவுடைய இணைப்பில் கிட்டத்தட்ட 120 பிரசவம் நடந்தது. 120 பிரசவம் என்றால் 240 பிள்ளைங்க. 240, 120 ஆண், 120 பெண். சில பேர் 40 குழந்தைங்க பெற்றாங்கன்னு இருக்குது. ஆனால் இதில் இப்னு அசீரினுடைய கருத்து என்ன, சந்ததிகள் பெருகணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆண் ஒரு பெண், இதில் பிறக்கிற ஆணை 2வது இதில் பிறக்கிற பெண்ணோடு நிக்கா செய்யணும். அங்கே பிறக்கிற பெண்ணை இந்த ஆணோடு நிக்கா செய்யறது. நிக்கா செய்யணும் இல்லை, குடும்ப வாழ்க்கை பிறக்கணும். இங்கே பிறக்கிற ஆணும் பெண்ணும் நிக்கா செய்யறது இல்லை. முதல் பிரசவத்தில் பிறக்கிற பெண்ணை 2வது பிரசவத்தில் பிறக்கிற ஆண் கல்யாணம் அளிப்பார். இப்படித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் சுன்னத். இப்போ ரூஹு பிரியுது. ஷீஸ் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் கூப்பிடுகிறாங்க. ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஜிப்ரீல் நீங்கள் வாப்பாவுக்கு ஜனாசா தொழுக வைங்கன்னாங்க. அப்பாவுக்கு நீங்கள் சொல்லலாம். சில பேர் ஜிப்ரீல் தான் ஜனாசா தொழுக வச்சாங்கன்னு இருக்குது. ஜிப்ரீல் சொன்னாங்களா, இல்லைப்பா நீ அவங்க மகன் ஷீஸ் நபி, அவங்க தான் நபியாக வந்தாங்க பின்னால், ஆதமின் மக்களில் அவங்க நபி, நீ தொழுவை வாப்பாவுக்கு மகன் தொழ வைக்கணும், நீங்கள் தொழ வைங்க, நாங்கள் பின்னால் நிற்கிறோம். ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் போய் தொழுகிறார்கள். பின்னால் எல்லோரும் நிற்க, மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க. எவ்வளோ மக்கள் ஆதம் நபிக்கு அவங்க மௌத்தாகிற போது 4 லட்சம் சந்ததிகள் இருந்தார்கள். 4 லட்சம். ஆதம் நபியின் வஃபாத்தின் போது மகன், மகனின் மகன், பேரன், பேத்தி, ஒவ்வொருத்தங்களும் 60-70 பிள்ளைங்க பெறுவாங்க. ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் தொழ வச்சாங்க. இந்த வரலாற்றிலே பல வரலாற்றில் பல செய்திகள். காமிலில் அல்லாமா இப்னு அசீர் ஆற்றல் மிக்க வரலாற்று ஆசான் 30 தக்பீர் கட்டினார்கள் ஜனாசா தொழுகையில். 5 தக்பீர் ஜனாசாவுக்காக, 25 தக்பீர் ஆதம் நபியின் சிறப்பை காட்டுவதற்காக. ஜனாசா தொழுகை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் 30 தக்பீர் கட்டினாங்க என்று அல்லாமா இப்னு அசீர் எழுதுவார்கள் இந்த வரலாற்றிலே. மற்றும் பல பேர் 4 தக்பீர் தான் என்று எழுதுகிறவர்கள் இருக்கிறார்கள். இங்கே சிறப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் வாழ்க்கை நிறைவு கண்ட போது, அவர்கள் உலகத்தை விட்டு பிரியும் போது 4 லட்சம். கடைசி வரையிலும் ஆரோக்கியமான வாழ்க்கை இருந்தது. 11 நாள் சுகம் இல்லாமல் இருந்தாங்கன்னு வரலாறு சொல்லுது. ஆனால் நல்ல உணவுகளை சாப்பிட்டாங்க. ரிசுக்கு விசாலமாக இருந்துச்சு. நான் முடிக்கிறேன். பெருமானார் ஒரு துவா கேட்டாங்க. அந்த துவாவை நம்ம வாழ்க்கையில் எடுப்போம். மறதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு எப்போதுமே யா முஹைமின் யா அல்லாஹ் சொல்லுங்க. குர்ஆன்ல வருது, யா முஹைமின், அல் மூமினுல் முஹைமின். முஹைமின் அல்லாஹ்வுடைய பேர். அந்த வார்த்தையை காலையில் சுபுவுக்கு பின்னால் 113 தடவை ஓதிடணும். முன்பின் 13 ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது ஓதி அந்த துவாவை கேட்டுட்டோம்னா நினைவாற்றல் அதிகமாகும், மறதி வராது. பிள்ளைங்களுக்கும் தேவை, நமக்கும் தேவை. யா முஹைமினு யா அல்லாஹ் சொல்லுங்க. இந்த திக்ர் நினைவாற்றலை தரும் என்று எழுதுறாங்க. பெருமானார் ஒரு துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம ஜஅல் அவ்ஸஅ ரிஸ்கிகா, அல்லாஹுவே விசாலமான உன் ரிஸ்கை எனக்கு நீ கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும்? எப்போ கொடுக்கணும்? என் வாழ்க்கை முடியும் நேரத்தில் விசாலமான ரிஸ்கை தருவாய். இந்த இன்கிதாய் உம்ரி, என் ஹயாத்து முடிய போது. இன்னொரு பக்கம் நான் வயோதிகம், இந்த சின்னி, இந்த கிபரி சின்னி, வயசாகி போயிட்டேன். அப்போ விசாலமான, இன்னைக்கு பாருங்க வயசாகிட்டா சம்பாதிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நான் வயசான போது குடும்பம் ஒதுக்கும்,
நான் படுக்கையில் விழுந்துட்டேன்னா கண்டுக்கிட மாட்டாங்க. நான் படுக்கையில் விழும் காலத்தில், வயதாகும் காலத்தில், இந்த கிபரி சின்னி உம்ரி, என் ஆயுள் முடிய போகிறதா, அப்போது நீ விசாலமான ரிசுக்கை எனக்கு கொடுக்கணும் ரப்பே. பௌத்த நேரத்தில் என்னை யாரும் ஒதுக்கக்கூடாது, என் கை வெறுங்கையா இருந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு துஆவை ரசூல் கேட்டாங்க. அந்த துஆவை அல்லாஹ் நம்முடைய ஹயாத்திலும் நசீபாக்கி தருவானாக. சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் ரத்தம் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓட வைப்பானாக. ஹயாத்து வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் வாழ்கிற வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக, முடங்கி விடாமல் படுக்கையில் விழுந்து விடாமல் யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. வல்ல ரஹ்மான் நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுகிலும் நிரம்ப பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியை, மனைவி கணவனை தேர்ந்தெடுத்தும் விட்டுக் கொடுத்தும் விசாலத்தோடும் ஒருவர் மற்றவரை மதித்தும் வாழச் செய்வானாக. மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுப்பானாக. சுவர்க்கத்திலும் தொடரச் செய்வானாக. குழந்தையில்லா நமது பிள்ளைகளுக்கு சாலிகான குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்கார ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக இங்கே நிறைய உலமாக்கள் இருக்க எல்லோருடைய துஆவை, குறிப்பாக நம்முடைய அலாவுதீன் ஹதரத் அவங்க கண் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை பூரண சுகத்தை நசீபாக்குவானாக. அதே போல் நம்முடைய நிர்வாகம் பாராட்டுக்குரியவர்கள், மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் எல்கேசன் அவர்கள் நமக்கு தொலைபேசியில் இது அனுப்பியிருந்தாங்க, மெசேஜ். அதில் அழகாக பதிவு செய்திருந்தாங்க. ரொம்ப ஆசை, பிமார்களை பற்றி இந்த உம்மத் நிரம்ப தெரிய வேண்டும். இது போன்ற ஆசைகளை அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவானாக. எல்லோருக்கும் துஆ செய்கிறேன். உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.